வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் வெளியீடு தள்ளி போகிறது. தணிக்கை வாரியம் சான்றிதழ் தர மறுத்ததன் அடிப்படையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவும் ரத்து செய்யப்பட்டதன் அடிப்படையில் வரக்கூடிய ஜனவரி 21ஆம் தேதிக்கு மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். இழுத்தடிக்கப்படும் ஜனநாயகன் பின்கதை என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு அதியமான் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு காமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கு, அதனால மறு தணிக்கைக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறதான் தணிக்கை வாரிய தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொன்ன கருத்து. அந்த அடிப்படையில் மேலோட்டமாக பார்த்தால் தணிக்கை வாரியம் மறுப்பு தெரிவிக்கிறது, மறு தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், ஒரு சமூக பதற்றம் ஏற்படுத்தப்படாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அவ்வளவுதானா விஷயம், இல்ல அதற்கு மேல வேற ஏதாவது இருக்கா? இல்ல, இதற்கு பின்னால் அரசியல் அழுத்தங்கள் இருக்கு, அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறதா தான் இதை நிச்சயமா பாக்குறேன். தணிக்கைத்துறை, நீங்க சொன்னதை போல தணிக்கைத்துறை என்பது ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழுவினர். அந்த குழுவினர் படத்தை பார்ப்பாங்க. அது எந்த படமாக இருந்தாலும் அது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க அந்த தணிக்கை குழுல. ஒவ்வொரு திரைப்படம் வருகிற பொழுதும் 5 பேர் கொண்ட குழுவினருக்கு இந்த படத்தை நீங்க பாருங்க அப்படின்னு பரிந்துரைக்கப்படுறது வழக்கம். 5 பேர் பார்க்கிற பொழுது அதுல 4 பேர் அந்த படத்துக்கான U/A என்கிற சான்றிதழ், பொதுவா நம்ம திரைப்படங்களை வரிசைப்படுத்துகிற பொழுது U சான்றிதழ், U/A, A சான்றிதழ். A சான்றிதழ் என்பது வன்முறை காட்சிகளோ ஆபாச காட்சிகளோ இருக்கக்கூடிய படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ். U/A என்பது அனைவரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சான்றிதழ். அதுக்கு 4 பேர் பரிந்துரைத்து விட்டார்கள். ஆன பின்பும் கூட ஒரு நபரே புகார்தாரராகவும் மாறுகிறார். இதுல நம்ம பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தணிக்கை குழுவுக்கான அதிகாரம், அந்த தணிக்கை குழுவில் இருக்கக்கூடியவரே புகார்தாரராக மாறி இருக்கிறார் என்பதிலிருந்து இது அரசியல் மயமாகிவிட்டது. முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மயமாக ஜனநாயகன் படம் சிக்கிக் கொண்டது. இதுல மிக முக்கியமா 2-3 கோணங்கள் நான் என்ன பாக்குறேன்னா, ஒன்று, விஜய் மீது நிகழ்த்தப்பட இருக்கக்கூடிய பொருளாதார தாக்குதல். இது மிக குறிப்பா இன்னைக்கு மத்திய அரசை தன்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்லியிருக்கிறார், திமுகவை தன்னோட அரசியல் எதிரி என்று சொல்லிவிட்டு களமாடுகிறார். அப்ப அவருக்கு பாஜக தங்களுடைய பலத்தை காட்டணும். முதல்ல மத்திய அரசுனா என்ன, தொடர்ச்சியா நீங்க பாட்டுக்கு களமாடிக்கிட்டே இருக்கீங்களே, கூட்டணிக்குள்ளேயே வரமாட்டீங்க, பல கட்ட விஷயமா நீங்க பாட்டுக்கு போகின்ற போக்களை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களை தாக்கணும்னா அரசியல் ரீதியாக தாக்குவதற்கு நீங்க விஜயிடம் பெரிய மக்கள் பிரதிநிதிகளோ, இப்ப மக்கள் பிரதிநிதிகள் இருந்தாங்கன்னா அவர்களை இந்த பக்கம் இழுக்கிற வேலையோ வேற ஏதோ ஒன்று செய்யலாம். அப்ப இதுவர்கள் முழுக்க முழுக்க தணிக்கைத்துறையின் வாயிலாக ஒரு பொருளாதார தாக்குதல். விஜய் அவர்களுக்கு அந்த திரைப்படம் என்பது மிக மிக முக்கியம். அதுல இன்னொன்று, அவருடைய கடைசி படம் என்று அவரே அறிவித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அப்ப அவருக்கு கடைசியா அவர் என்னன்னா ஒரு ஹிஸ்டரி ஃபைல் பண்ணணும், நம்ம ஒரு வரலாற்றை பதிவு செய்யணும், ஒரு 1000 கோடி கலெக்ஷன் ஆன படம் நினைக்கணும் அப்படின்னு தான் அவங்க 9ஆம் தேதி திட்டமிடுறாங்க. ஏன்னா தொடர் விடுமுறைகள், கிட்டத்தட்ட 5 நாட்கள் தொடர் விடுமுறைகள் இருக்கு. அப்ப 5 நாட்கள் தொடர் விடுமுறை இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொரு நாளும் மக்கள் படத்துக்கு வருவாங்க, ஆர்வமா வருவாங்க. கிட்டத்தட்ட 5 நாள் விடுமுறைனா வீட்டுல குழந்தைகள் இருப்பாங்க, பெற்றோர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வருவாங்க. இன்னொன்று, நம்ம உடைத்து சொல்வதாக இருந்தால் தமிழக அரசு வேற பொங்கல் பரிசு தொகுப்பாக 3000 ரூபாயும் கொடுக்குறாங்க. அந்த தொகையில மக்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் சினிமா திரையரங்குக்கு தான் போவாங்க. அது பராசக்தி பார்ப்பவர்கள் பராசக்தி பார்ப்பாங்க, ஜனநாயகன் பார்ப்பவர்கள் ஜனநாயகன் பார்ப்பாங்க, 2 படத்தையுமே பார்ப்பாங்க ரசிகர்கள். அது ரசிக மனநிலை அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான பல காலகட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பொருளாதார திமுக அரசிட்ட பணம் வாங்கி தாவேகா தரப்பு படத்தை, விஜய் தரப்பு படத்தை பார்ப்பாங்கன்றீங்க? இல்ல, நிச்சயமா நீங்க 3000 ரூபாய் இப்ப கிடைக்குது. பல வீடுகள்ல பேசுற சப்ஜெக்ட் தான் நான் சொல்றேன். 3000 ரூபாய் கிடைக்குது. இப்ப எங்க வீட்லயே நான் உதாரணத்துக்கு சொல்றேன், டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தோம், இன்றைய காட்சிக்கு முன்பதிவு செய்திருந்தோம், படத்தை நேரத்தையே தியேட்டர் நிர்வாகம் திருப்பி எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிற பொழுது வீட்டுல சொன்னேன், முதல் நாள் காட்சி 6 பேர் போறோம்னு, அதான் கவர்மெண்ட் 3000 ரூபாய் கொடுக்குது இல்ல, அதுல நமக்கு இந்த மாச பட்ஜெட்ல டேலியா இருந்தா பல குடும்பங்கள்ல பேசுறாங்க. இது மக்கள் கிரவுண்ட்ல பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பொங்கல் பண்டிகைக்கு 3000 ரூபாய் கொடுக்கறது ஒரு தமிழர் திருநாளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகை. அந்த தொகையை மக்கள் வேறு செலவு செய்யணும். உள்ளூர் பொருளாதாரத்தின் அடிப்படையில திரையரங்குக்கு போவாங்க. இது அவங்களுக்கு உபரி வருமானமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக தான் பார்ப்பாங்க பல பேர். நான் பல பேரை சொல்றேன், இதே நேரத்தில் அதை விளிம்பு நிலை மக்கள் நன்கு பயன்படுத்துவாங்க. அப்ப நீங்க மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த ஒன்று விஜய் மீதான பொருளாதார தாக்குதல் சார், இன்னொன்று மிக முக்கியமா கூட்டணிக்குள் வருவதற்கு ஒரு அழுத்தங்கள்ல ஒரு வகைகளில் ஒன்றாகவும் இதை நான் பாக்குறேன். நிச்சயமா இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட்டணி மீதான பொருளாதார தாக்குதலா, தயாரிப்பாளர் மீதான பொருளாதார தாக்குதல்? அது இல்ல, விஜய்க்கு தானே இதுல பெரும் பாதிப்பு இருக்கு. அவரை நம்பிதானே முதல் போட்டிருப்பாங்க. இதனால் வரை விஜய் படம் தானே நம்ம பேசுறோம். இன்று வரைக்கும் ஜனநாயகனுக்கான ஒரு வேல்யூ அப்படி நம்ம பாக்குறது விஜயனுடைய கடைசி படம், விஜய் நடித்திருக்கிற படம், விஜய் படத்துக்கு போறோம் அப்படின்னு தானே பாக்குறோம். விஜய்க்கு தான் அந்த தயாரிப்பு நிறுவனம் செலவு செய்திருக்கக்கூடிய தொகையில
பெரும்பகுதி அந்த ஹீரோவுக்கான சம்பளமா தான் போயிருக்கும். சோ அப்ப அது ஒரு வகையான பொருளாதார நெருக்கடியை உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று புதுசு இல்ல முக்கியமா கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வருவது. விஜய்க்கு புதுசு இல்ல அது. கேட்கல சார். விஜய்க்கு புதுசு இல்ல இந்த பிரச்சனைங்கிறது புதுசு இல்ல. கீதை படத்து பேரை புதிய கீதைன்னு மாத்தணும். துப்பாக்கி படத்துல இஸ்லாமியர்கள் தொடர்பான காட்சிகள் தவறா சித்தரிக்கப்பட்டிருக்கு, நீக்கணும். சர்க்கார் படத்துல இலவச பொருட்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன, அதை நீக்கணும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய இயற்பெயர் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு வில்லியோட பெயருக்கு, அதனால அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த காட்சிகள் அதுக்கப்புறம் நீக்கப்பட்டது. மெர்சர் படத்துல ஜிஎஸ்டி தொடர்பாக காட்சிகள் வந்ததுன்னு பாஜக தரப்புல தலைவர்கள் எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பீஸ்ட் படத்துல கூட தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கூட இஸ்லாமியர்கள் தொடர்பான காட்சிகள் தவறா சித்தரிக்கப்பட்டிருக்குன்னு தொடர்ச்சியா இருக்கு. பொலிட்டிக்கலாவும் எதிர்ப்பு வந்திருக்கு, மத அடிப்படையிலையும் எதிர்ப்பு வந்திருக்கு. அதே மாதிரியான தொடக்கம் தானே, அதனுடைய நீட்சியா தானே இப்போதும் பார்க்கணும். அதுல என்ன அரசியல் இருக்கு? ஆமா சார். இல்ல நிச்சயமா இதுல பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டும் இருக்கு சார். இந்த படம் முழுக்க ஒரு அரசியலை பேசுது, அரசியல் விஜய் அரசியலை பேசுகிறது. படத்துல அவங்க என்ன வகையான காட்சிகள் வைத்திருக்காங்கன்னு நமக்கு இன்னும் அறுதிட்டு உறுதியா தெரியாது. அதே நேரத்துல எம்ஜிஆருடைய பாடல்களை பயன்படுத்திருக்காங்க. நான் ஆணையிட்டால் என்கிற பாடல் வரதா சொல்லப்படுது. தொடர்ச்சியா அரசியல் வசனங்கள் அதுல இருக்கிறதா சொல்லப்படுது. படம் ரிலீஸ் ஆகிற தேதி இன்னைக்கு 9ஆம் தேதி வரை முடிவாகல. 21ஆம் தேதி வழக்கதான் தள்ளி வச்சிருக்காங்க. அந்த வழக்கினுடைய போக்கு இன்னும் ஓரிரு மாதங்களுக்கோ ஒரு 15-20 நாட்களுக்கோ நகருதுன்னு வச்சுக்கொள்ளுமே. நான் பொருளாதார தாக்குதல் எதுக்குள்ள வரேன்னா, இந்த படத்தினுடைய அடுத்தடுத்த கட்ட விசாரணை இன்னும் 15 நாள் 20 நாள் ஒருவேளை தள்ளி போய்கிட்டே இருக்கு. தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துடுச்சு. தேர்தல் நடத்திய விதிகள் அமல்ல இருக்கிறதுனால அரசியல் படத்தை வெளியிட முடியுமா முதல்ல? அப்ப அது ஒரு வகையான சிக்கலுக்குள்ள விஜய் அவர்களை நெருக்கடிக்குள்ள கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல. இன்னொன்று அவர்களுடைய கணக்கு, கூட்டணிக்குள் விஜய் வரணும் இல்ல, அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்கு, அரசியல் ரீதியான நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, இவ்வளவையும் கடந்து ஒரு மாநிலத்தின் முதல்வராக வரணும்னு ஆசைப்படக்கூடிய நபர் நடிக்கக்கூடிய திரைப்படத்துல மத ரீதியிலான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருக்கு, மத ரீதியிலான பதற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தணிக்கை வாரியம் கருதுவது குறித்து எந்த பிரஞ்சையும் இல்லையா? அது பேசப்பட வேண்டியதே இல்லையா? இல்ல, அது நிச்சயமாக பேசப்படணும். இன்னொரு கோணமா நீங்க வந்து தயாரிப்பாளர் தரப்பு பேசியிருக்கா? விஜய் பேசியிருக்காரா? இல்ல, அதுதான் விஜயினுடைய மிக முக்கியமான பலவீனம் என்னன்னா, இந்த நேரத்துல கூட அவர் பாஜகவுக்கு எதிராக ரியாக்டே பண்ணல. அவர் வந்து கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்துக்கு பின்பு, அதுதான் நான் சொல்ல வரேன் சார், செப்டம்பர் 27 சம்பவத்திற்கு பின்பு அவர் சிபிஐல வழக்கு போன பின்பு அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்துக்கு அவர் எந்த விதமான ரியாக்டும் பண்ணல. முதல்ல தன்னுடைய பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்றவர் தான் மக்கள் பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணுவார் நம்புவாங்க. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கரூர் போன்ற விஷயங்கள்ல பெருசா ரியாக்ட் பண்ணல, சோ இப்ப நம்ம ஜனநாயகனுக்கு ரியாக்ட் பண்ணா பாருங்க அவரோட சினிமாவுக்கு மட்டும் ரியாக்ட் பண்றாரு, வேற எதுக்கு ரியாக்ட் பண்ணலன்னு எதிர்த்தரப்புல இருந்து ரொம்ப எளிதா அதை பிரச்சாரமா மாத்திர முடியும்னு நினைத்து கையாளுறாங்க. ஒன்று. இன்னொன்று விஷயம் வந்து இந்த தணிக்கை சார்ந்த விஷயங்கள்ல மிக முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா சார், இவங்க வந்து ஒரு அப்ளை பண்ணிருக்காங்க தணிக்கை சான்றுக்கு, அப்ளை பண்ணிட்டு மலேசியாவுக்கு போயிட்டாங்க, அவங்களுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு போயிட்டாங்க. அதுல காட்டின ஆர்வத்தை இங்க சான்றிதழ் ஏன் இன்னும் வரலங்கிறதுல முனைப்பு காட்டல, அவர்கள்ட்ட நிறைய கருத்துக்களை கேட்கல அப்படின்னு சொல்லப்படுது. அது இன்னொரு கோணமாக இருக்கு. இதுக்குள்ள ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். சரி, அடுத்த சுற்றுலா திரு கமேஷ், யார் மீதாவது சந்தேகம் இருக்கா விஜய் தரப்புக்கோ தவேகா தரப்புக்கோ இந்த படம் வெளியீடு தள்ளி போனதுல? கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி கண்டிப்பாக இது வந்து பாஜகவோட திட்டமிட்ட செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லையே. ஏன் கொடுக்கணும்? அரசியல் ரீதியாக கொடுக்க வேண்டிய அழுத்தங்கள் தானே இது. முதல்ல என்னன்னா, கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, வரக்கூடிய இதில் இல்லை, கொள்கை எதிரின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பாஜகவை வந்து விமர்சிக்கிறாரு, தைரியமாக எதிர்க்கிறாரு, பல இடத்துல வந்து சொல்லி பேசியிருக்காரு, மதுரை மாநாட்டிலையுமே சொல்லியிருக்காரு மோடிஜி அலர்ஜிஜி என்ற அளவுக்குலாம் பேசினதெல்லாம் எல்லாமே நேரம் காலம் வரும்போது அவங்க வச்சு செய்வாங்கன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல தான் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டாவது, இது ஒரு ப்ராசஸை வந்து கரெக்டாக கையாண்டு வந்திருக்காங்க. இந்த சைடில் ஏதாவது ஒரு ஃப்ளா இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், அது ஏற்றுக்கூடிய இடத்துல நம்ம வைக்கலாம். இந்த இடத்துல தெளிவாக 19ஆம் தேதி அன்னைக்கு 18ஆம் தேதி அன்னைக்கு தட்கல் முறையில் போயிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க, 22ஆம் தேதி பார்த்துருக்காங்க, 23ஆம் தேதி அன்னைக்கு 22ஆம் தேதி பார்த்துட்டு உங்களுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், 24 கட்டுகள் பீப்பு அதில் ஸ்மாஷு அவங்களோட கோடு இருக்கு இல்லையா, அது பிரகாரம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி சொன்னதுக்கு முடிச்சு 24ஆம் தேதி சப்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமாக நடந்த ப்ராசஸ்ல 5ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்துரும் சொன்னதுக்கு அப்புறமாக ஏன் வரலன்ற போது 5ஆம் தேதி ஒரு மெயில் வருது,
ஸ்டேட்டிங் தட் நாங்க ரிவைசிங் கமிட்டி கொண்டு போறோம் இந்த படத்தை அப்படின்ட்டு. இது அதுதான் அங்க இருக்கிறது. ஆஷா நீங்க பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கூட ரொம்ப தெளிவா அந்த வேர்டிக் சொல்லுவாங்க. அவங்க நீங்க ஆல்ரெடி யூஎன் ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்ததுக்கு அப்புறமாக திருப்பி எதுக்கு நீங்க வந்து அப்பவே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட், திருப்பி நீங்க எதுக்கு 4 நாள் கழிச்சு ரிவைசிங், 1 வாரம் கழிச்சு ரிவைசிங் கமிட்டி கொண்டு போறீங்க அப்படின்னு தான் அவங்க வச்சுட்டாங்க. அதனாலதான் இதுக்கு தடை செய்யாதீங்க, இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சர்டிபிகேட் கொடுக்கல, இல்ல சர்டிபிகேட் கொடுக்கல, அதுதான் சொல்றாங்க. நீங்க அங்க நீங்க பார்த்துட்டு அதுதான் சொல்ல வராங்க. யூஏ சர்டிபிகேட் கொடுக்கப்படும் உங்களுக்குன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இல்லனா நீங்க 23ஆம் தேதி நீங்க 22ஆம் தேதி பாத்தீங்க. தலைமை நீதிபதி அமர்வு கேட்கிற பிரதான கேள்வியே, முக்கியமான கேள்வியே, நீங்க தணிக்கை சான்றிதழே வாங்காம ஏன் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க? செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிரேன். ஒரு நொடி, நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிரேன், அதுக்கு அப்புறம் நீங்க செகண்ட் பார்ட். இல்ல சார் வந்துரும் தான சொன்னாங்க. அதுதான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா அவர் உள்ள இருக்கிற டீடைலிங் குள்ளே போல, அவர் வெளியில இருக்கிற ஒரு நீதி அரசராக கான்ஸ்டிடியூஷன் லால இருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சு பேசுறாரு. யாரு? நீதிபதி, தலைமை நீதிபதி. எந்த நீதிபதி? இப்ப நம்ம தலைமை நீதிபதி சொல்லிருக்காருல, தலைமை நீதிபதி சொல்லிருக்காருல, அமர்வை சொல்றீங்க. ஆமா, தலைமை நீதிபதி அமர்வை சொல்றாரு. எப்படி நீங்க வந்து தணிக்கை குழு, நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். அவர் உள்ளுக்குள்ள ப்ராசஸ் நடந்ததே போல சார், இது ஒரு வியாபாரம். இங்க நீங்க இப்போ ஒண்ணுமில்ல, போன வாரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யாருக்கு வந்திருக்குன்னா ரஜினி சாரோட படத்துக்கு வந்திருக்கு, அடுத்த பொங்கல் வெளியீடுன்னு சொல்லிட்டு. நீங்க தணிக்கை குழு வாங்காம எப்படி நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க? இருங்க பிரதர், நான் முடிச்சிடுறேன். என்னன்னா இது ஒரு வியாபாரம் சார். ஓப்பனா பேசுவோம். இந்த படத்தை ஏன் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இது எந்த படத்துக்கு இல்ல சார், இது உலகம் ஃபுல்லா நடக்குது. அவதார் வந்து டிசம்பர் 20ஆம் தேதி 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் 23ஆம் தேதி வருதுன்னா அதை 2 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா மிகப்பெரிய பேன் இந்தியா, பேன் வேர்ல்டுன்னு சொல்றாங்கல்ல. அப்போ இந்த மாதிரியான ஹீரோஸ், இது வெறும் விஜய்நாக் மட்டும் இல்ல, ரஜினிகாந்த் சாரா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஹீரோஸா இருந்தாலும் நீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க எடுத்தீங்கன்னா இது போகுது. கமல் சாரா இருக்கட்டும், விஜய் வந்து பொருளாதாரமா பாக்குறாரு. இல்ல சார், ஆனா தணிக்கை வாரியம் இத சோஷியல் அண்டர்ஸ்டா பாக்குது. அதான் சொல்ல வரேன். இப்போ அங்க என்னன்னா, இது ஏன்னா இது ஓடிடிக்கு போகணும், அங்க தியேட்டர்கள் வந்து பிளாக் பண்ண வேண்டி இருக்கு. வியாபார ரீதியா பார்க்கும்போது இது வருது. ஆனா இது என்னன்னா போய் கொடுப்பாங்க. அதுதான் சொல்ல வரோம். 22 நீங்க ரிவைசிங் கமிட்டிக்கு இது போகணுங்க, இது ஏத்துக்க கொள்ள முடியாதுங்க, திருப்பி நாங்க இன்னொரு தடவை பார்க்கணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமே கிடையாது. சரி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்கன்னு வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாரம் ஃபுல்லா இருந்துட்டு படம் ரிலீஸ் பண்ற 2 நாள் முன்னாடி வந்து நீங்க கொண்டு போயிட்டு இது கொடுக்குறீங்க அப்படின்னா ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்க திருப்பி போடுவீங்கன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற பெரிய சிக்கல் உண்டாகும். சரி, தயாரிப்பாளர் தரப்புலையோ இயக்குனர் தரப்புலையோ தணிக்கை வாரியம் சொல்ற மாதிரி மத ரீதியிலா புண்படுத்தக்கூடிய கருத்துக்கள்லாம் இருக்கு, இல்ல நாங்க அதை நீக்கிறோம் நீக்கல, ஏதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள 22 கொடுக்கும் போதே ஒத்துக்கிட்டாங்க சார். இங்க பராசக்தியில ஒத்துக்காம தான் ரிவைசிங் கமிட்டி போறதுக்கு முன்னாடி இவங்க கேட்கறாங்க. அந்த படத்துக்குள்ளே போல நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி இவங்க ஃபைட் பண்ணி வாங்குறாங்க. யாரு? பராசக்தி டீம்ல இருந்து. இதுக்கெல்லாம் முடியாது, இதெல்லாம் அங்க கொடுத்தீங்கன்னா கதையே மாறும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்க கொடுத்த எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாச்சு. நான் இதே விஜய் சாருக்கு நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இப்ப நீங்க கூட சொன்னீங்க சர்க்கார் படம். அந்த படத்துல மறைந்த அம்மாவோட பேரை வச்சதுக்காகவும் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு. 7-8 மிகப்பெரிய அதிமுகர்கள் பேனரை கிழிச்சு ஒரு கலவரமாக ஒரு பிரச்சனையை கொண்டு பண்றாங்க. அங்க இருக்கிற அந்த இது கொடுத்ததுக்காக, அந்த அம்மா பேர் வந்து வச்சதுனாலையும், அது மட்டும் இல்லாம கிரைண்டர் மிக்சிலாம் உடைச்சு போடுற மாதிரிலாம் வரும்போது இது பிரச்சனை ஆகுன்றதுக்காகவே இது வருதுனாலே முருகதாஸ் டைரக்டர் என்ன பண்றாரு, 9ஆம் தேதி போயிட்டு 8ஆம் தேதி போயிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயிலே வாங்குறாரு. 9ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண சன் டிவி மார்னிங் இந்த படத்தை ரிவ்யூ கமிட்டிக்கு போட்டு ஈவினிங் அதோட கட் பண்ணிட்டு அந்த பேரை எடுத்துட்டு சாயங்காலமே திருப்பி ரிவைஸ்டு வாங்கிட்டு உடனே இமீடியட்டா வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்றாங்க ரீகரெக்ஷன் போட்டு. அப்போ ஒரு தணிக்கை குழுவால இதை வந்து ஒரு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்ல வருது 2 நாள் கழிச்சு இது நடக்குது சர்க்காருக்கே. இந்த மாதிரி ஒரு படத்துக்கும் நடக்குது. அவரோட பிரச்சனைக்கு பட பிரச்சனைகளுக்கு வரும்போது கத்திக்கு ஒரு இஷ்யூ நடக்குது, காவலனுக்கு ஒரு இஷ்யூ நடக்குது, தலைவாக்கு ஒரு இஷ்யூ நடக்குது. அதுல அரசியல் இருக்குல்ல எல்லாத்துலயுமே சார். அதுதான் சொல்ல வரேன் சார். அவருக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருந்துதானே அந்த காட்சிகளை வைக்கிறாரு. இல்ல சார், ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு 9ஆம் தேதி போயிட்டு மார்னிங் ரிவ்யூ கமிட்டியில கொடுத்து திருப்பி சென்சார் போர்டுல வாங்கி மத்தியானமே கிளியர் பண்ணி சாயங்காலம் அந்த படத்தோட கரெக்ஷனை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவர் சென்சார் போர்டால முடியும்னா அப்ப இந்த இடத்துல ஏன் 10 நாளாக நடத்த முடியாம கடைசி நாள்ல ஒரு மெயில் 5ஆம் தேதி மெயில போட்டு நீங்க 22ஆம் தேதி போட்டு குறித்து யார் பேசணும்? இவ்வளவு அரசியல் இருக்கு, அரசியல் காரணங்களுக்காக தான் இந்த படம் குறிவைக்கப்படுது. ஜனநாயகன் இல்ல என்ன குறிவைக்கிறாங்க, தாவேக்காவை குறிவைக்கிறாங்கன்னு அழுத்தமாக பேசி புரிய வைக்க வேண்டிய நபர் யார் சார்? இந்த இடத்துல 2 பாயிண்ட்ல பாக்குறாங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்பெனி.
அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்பெனி பல கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கு. இது இல்லாமல் பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து, பல தேட்டர்ஸ் ஓனர்ஸ்லேருந்து பல பேர் இதில் வந்து பல வர்த்தகங்கள் இருக்கிறதுனால இதை அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டீல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறார். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா விஜய் சார் இதுக்கு எதுவும் பேசலையா அப்படின்னு தான் கேட்குறாரு. விஜய் சார் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் மேனாக தான் நான் பார்க்குறேன். இங்கே மட்டும் இல்லை, கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அஜித்குமார் கொலை வழக்கில் லாக்அப் டெத்தில் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷனலாக வந்ததுக்கு அப்புறம், அதாவது இந்த இடத்துல கோர்ட்ல இதை சொல்லி ஃபைனல் வெர்டிக்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அதை எடுத்தே பேச வர்றாரு. அது அவரோட ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்காரு. முன்னாடியே பேச மாட்டேங்கிறாரு. நீங்க இதே கரூர் சம்பவத்தை நீங்க எடுத்தீங்கன்னா முதல்ல 2-3 நாள் வீடியோ வெளியிட்டார் இல்லையா? இல்ல, வீடியோ மட்டும் தான் சார் போட்டாரு. அதுக்கப்புறமாக அவர் அதுக்கப்புறம் எதுவும் பேசல. அவர் அதுக்கப்புறம் இங்க நடந்ததை முடிஞ்சிச்சு இல்லையா, கோர்ட்ல வந்துச்சு இல்லையா, சென்னை கோர்ட்ல. அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் லென் பண்ண ஆரம்பிக்கிறார். எஸ், இதுக்குள்ள போகணும், இதுக்கப்புறம் தான் பேச வர்றாரு. ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க கேட்ட பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இதுல நிக்குது, கோர்ட்ல நிக்குது. இதற்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டு பேசுவோன்றதுக்காக மேபி வெயிட் பண்ணலாம். நான் அப்படிதான் நான் மேபி வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லலாம் இல்ல இதான் இஷ்யூஸ் அப்படின்ட்டு. ஏன் அவர் பார்க்கறாருன்னா தன்னால ஒருத்தருக்கும் எந்த நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு. அதனால தான் நிறைய பேர் வந்து கிண்டலா கூட சொல்லுவாங்க, தலைவா படத்துக்கு போயிட்டு கோடநாட்டில் கை கட்டி நின்னாரு அப்படிம்பாங்க. நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக முடியாதனால அந்த ப்ரொடியூசர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார். ஹார்ட் அட்டாக் வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மாட்டிக்கிட்டேன், இதுக்கப்புறம் ஏந்து வர முடியாதுன்னு. தன்னால ஒருத்தருக்கு ஆகக்கூடாதுன்றதுக்காக தன்மானத்தை விட்டு போய் நின்ன ஒரு மனிதர் தான் நாங்க பாக்குறோம். அந்த லெவலில் தான் நான் பாக்குறேன். திரு ஜீவா, இவ்வளவு வெளிப்படையாக விஜய் தரப்புக்கு தாவேகா தரப்புக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் பாஜகவை விமர்சனம் பண்றாங்க. பாஜக தான் அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி பண்ணுதுன்னு. ஆனா பாஜகவுக்கும் விஜய்க்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்கு, தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்கு அப்படின்னு பாயிண்ட். ஏன்னா தொடர்ந்து எங்களுக்கு இதுல மேல எனக்கு இந்த படத்தினால நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. விஜய் நான் வந்து தாவேகா வந்து பாஜக பி டீம் சில குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தான் அவங்க அமுச்சு விட்டுருக்காங்கன்னாங்கல்ல, அது இல்லைன்ற இது மூலமா தெளிவா கிளியர் ஆகுது. சரி, அதுதான் கேள்வியே. அவரே சொல்லிட்டாரு. அப்படி கிடையாது. இது ஜனநாயகன், சென்சார் போர்டு, பாஜக மூன்றுக்குமே தொடர்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். இதில் எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்கிற மாதிரி அவர் பாஜக எதிர்க்கிறாரு, சென்சார் போர்டு எதுக்குமே எதிர்ப்பு கிடையாது அவர். ஏன்னா இப்போ இந்த படத்தில் 2 விதமான விஷயங்கள். இப்போ விஜயோடைய தொடர்ச்சியாக விஜய் மீது வரக்கூடிய பார்வை வந்து திமுகவினுடைய மைனாரிட்டி ஓட்டை பிரிப்பாருன்னு எதிர்பார்த்து தான் பாஜக பிளான் பண்ணாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து இல்லைங்க, ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள், ஒரு பிஜேபி ஆள், பிஜேபி ப்ராடக்ட்டுங்கிறது கான்செப்ட் மாதிரி தான் விமர்சனம் வந்தது. மோடியை விமர்சிக்க மாட்டார், பாஜக கொண்டு வர எந்த திட்டங்களையும் பேச மாட்டார். அப்படிங்கிறப்ப எதுக்குமே பேச மாட்டாருங்கிறப்ப மக்களுக்கு வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு மைண்ட் செட் உள்ளவங்களுடைய வாக்குகளை இவர் பிரிக்க மாட்டார், ஏடிஎம்கே ஓட்டை தான் இவர் பிரிக்க போகிறாருங்கிற ஒரு கான்செப்ட் வந்த உடனே நீ என்னுடைய எதிரின்னு காமிச்சிக்கோ, பாஜக வந்து என்னுடைய எதிரினி காமிச்சிக்கணும்னா உன் படத்துக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணுறேங்கிற ஒரு கான்செப்டை தான் கொண்டு பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் 2 விதமானது. இன்னொன்று, பராசக்தி ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் அது அவங்கள வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. ஏன்னா அந்த படம் வந்து சிவகார்த்தியன் விஜயை விட குறைவான நடிகர் தான். குறைவுன்னு நான் இதாக சொல்லலை, ஏன்னா இவர் சீனியர், அவரோட 12 வருஷம் முன்னாடி வந்தார். இப்போ இவரெல்லாம் வந்து சந்தை மதிப்புல சொல்றீங்களா? சந்தை மதிப்புல விஜய் தானே, நம்ம விஜய் அஜித் தானேங்க. நீங்க ஒப்பிடுறீங்க. ஆமா, மற்றபடி வேற யாரையும் நம்ம இதா சொல்லல. இல்ல, வயதும் குறைவு தானே. ரஜினி ரேஞ்சுக்கு விஜய் வர முடியாது, விஜய் ரேஞ்சுக்கு சிவகார்த்தி வர முடியாது, அந்த ரேஞ்சு தான். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது சிவகார்த்தியனோட தோத்துட்டா விஜய்க்கு பெரிய அவமானம். இப்போ சந்திரமுகி வந்தப்போ சச்சின் காணாமல் போச்சு, அது பெரிய அவமானம் இல்லை. ஏன்னா மோதுனது ஒரு மலையிட்ட, ரஜினிகாந்துங்கிற ஒரு இமயமலையிட்ட தோத்து போன சச்சின் வந்து பெரிய அது பேசு பொருள் கிடையாது. ரஜினி கமல் வந்து தோத்து போனால் பிரச்சனை கிடையாது, 2 பேரும் சமம் உள்ளவங்க. இது வந்து சிவகார்த்தியின் அடுத்த ஜென்ரேஷன் நடிகர், அவர்கிட்ட தோத்து போயிடக்கூடாதுங்கிற பயம் வந்துருச்சு. ஏன்னா பராசக்தி இவர் வந்து ஒரு படம் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி படம்னு சொல்லி அழுகிறாரு, டான்ஸ்லாம் ஆடி பண்ணார். படத்தோட ட்ரெய்லரை பார்த்தா கடைசியில் எடுத்து இரும்பு நாடை நக்குறாரு, ரத்த வாடையோடு நக்குறாரு. அது பேய் படமா என்னன்னு தெரியாத அளவுக்கு முழுக்க வன்முறை. விஜயோட எல்லா படமும் அப்படிதான் இருக்கும். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்னுடைய கடைசி படம்னு சொல்ல போகிறது, கடைசி படம்னு அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ எம்ஜிஆர் சிவாஜி கூட அப்படியே அறிவிக்கல. அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி கூட இல்லாமல் ஒரு தெலுங்கு வாடையும் ரத்த வாடையும் மிக்ஸ் பண்ணுற ஒரு படத்தை, அதுவும் பண்ணுறது ரீமேக். எவ்வளவோ பொறுப்புணர்வு உள்ள படங்களை கூட பண்ணலாம். இவர் எடுத்த எல்லா படமும் எவ்வளோ மோசமான வன்முறை காட்சிகளையும் இளைஞர்களை கஞ்சா அடிக்கிறது, போதை அடிக்கிறது மாதிரி காமிச்சிச்சோ அதே மாதிரியான ஒரு தப்பான படம். இதில் 2 வாரத்துக்கு முன்னாடி அறிக்கை வேற, வன்முறையை செய்யக்கூடாது, கஞ்சா அடிக்கக்கூடாது சிறுவர்கள். இவருடைய படத்தை பார்க்கறதுனால தானே 90 விழுக்காடு இந்த நன்மை நடக்குது. இப்போ இந்த ஜனநாயகனுடைய ட்ரெய்லரையும் பராசக்தி ட்ரெய்லரையும் பார்க்கும்போது அவங்க 64-65 தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை காமிக்கிறாங்க. பெரியார் அண்ணாங்கிற வார்த்தை வருது, அண்ணா பேசின மாதிரி டயலாக் வருது.
நியாயப்படி பார்த்தா விஜய் ரசிகர்களும் உண்மையில் அரசியல்படுத்தப்பட்டிருந்தால் பராசக்தியை தான் இதை விட கொண்டாடி இருக்கணும். நாங்கள் விஜய் ரசிகர் தான், ஆனால் எங்கள் கருத்து சொல்கிற படம் பராசக்தின்னு. ஏன்னா அது ஒரு இந்திய எதிர்ப்பை பேசுது. இந்திய எதிர்ப்பு, அன்னைக்கு பக்தவச்சலம் ஆட்சியில் நடந்த விமர்சனங்கள் என்னென்ன நடந்துச்சு, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் மொராஜி தேசாயோ லால் பகதூர் சாஸ்திரியோ அந்த விமர்சனங்கள், இதையெல்லாம் பற்றி பேசுகின்ற ஒரு அரசியல். அவங்களே தானே ஒத்துருந்துருக்கணும். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி பராசக்தி டீசரை பார்த்து ஒரு அச்சம் வந்துருச்சு திரு விஜய்க்கும் ஜனநாயகன் தயாரிப்பாளர் தரப்புக்குன்னா, அவங்களே நாங்க ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சுக்கிறோம். அது எப்படி அவர்களே எப்படி சொல்ல முடியும்? சிவகார்த்திகிட்ட நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? வணிக ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குங்க, பராசக்திக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஜனநாயகன் ஒரு வழக்கமான கமர்ஷியல் படம். இதுக்கெல்லாம் பாஜக உதவி செய்யுது விஜய்க்கு. கண்டிப்பா பாஜக தாங்க தொடக்கத்துல இருந்து பாஜக தாங்க உதவி செய்யுது. இங்க திராவிட கட்சியில திராவிடங்கிற கான்செப்ட் அழிக்கணும், 2 மாநில கட்சிங்கிறத உடைக்கணும். இப்போதைக்கு அதிமுக அழிய போகுது, அதுக்கான வேலையை பாஜக பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பாஜக உடனே தமிழ்நாட்டில் வர முடியாது. அதுக்கு ஒரு நடிகர் முகம், கவர்ச்சி முகம். விஜய் ஒரு மைனாரிட்டி, அவருக்கு இந்துத்துவ முகம் கிடையாது. பிஜேபி முகத்தை விட விஜய் முகம்னா மக்கள்கிட்ட கவர்ச்சி இருக்கும், அதுக்கு தான் உருவாக்குறாங்க. நீங்க எல்லாம் குடிச்சு வணிக ரீதியாகவும் ஒரு பயம் வந்திருக்கு. இல்லைன்னா 1200 தியேட்டர்ல தாவேகா தரப்புல இருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்காமலோ, விஜய் தரப்புல இருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்காமலோ, அவங்க தரப்பு பேச்சாளர்கள் வரும்போது இவ்வளவு காட்டமா பாஜகவை விமர்சிக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. விஜய் மட்டும் தான் இன்னும் பேசல. அவர்கள் எப்படி பாஜக விமர்சிக்கிறாங்க பாத்தீங்களா? நாங்க பாஜக விமர்சிக்கிறோம், பாஜக எங்க எதிரி, இந்த கணக்குக்கு தான் விமர்சிக்கிறாங்க. பாஜகவை என்ன திருப்பரங்குன்ற விவகாரத்தில் விமர்சிக்கிறாங்களா? 100 நாள் வேலை திட்டம், காந்தியுடைய கிராம பொருளாதாரம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, டோட்டலா அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி எதுவும் விமர்சிக்கிறாங்களா? இன்னைக்கு மம்தா இடி ரைடு, மம்தா வந்து பார்ப்போங்கிறாங்க, அந்த மாதிரி எதுவும் பேசுறாங்களா? ஓட்சோரியில் ராகுல் காந்தி பேசினாரு, அது மாதிரி எதுவும் பேசுனாங்களா? அந்த மாதிரி இவங்க பாஜகவை எதிர்த்த ஒரு சம்பவம் சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தில் நடந்த போது கூட திமுகவை தான் விமர்சிச்சாங்க. எச் ராஜாவின் குரல் தான் விஜயின் குரலா இருந்தது. எச் ராஜாவின் குரல் இல்லை, எச் ராஜா பேசிட்டா விஜய் பேச வேண்டியதில்லை, விஜய் எதுக்கும் பேச மாட்டார், வேற ஒன்றும் இல்லைங்க. சரி, இப்போ இந்த சென்சார் போர்டு விவகாரத்தில் செங்கோட்டையனோ நாஞ்சில் சம்பவத்தை கூட கருத்து சொல்லியிருக்காங்களா? அர்ஜுன் சம்பத் இவரை விடுங்க, ஆதவர்ஜனா இவங்கெல்லாம் அவங்க பேசுறது என்னன்னு விடுங்க. இவங்க ஒரு பொலிட்டிக்கல் விவரம் தெரிஞ்ச ஆளு. இப்போ தாவைக்கால 2 அரசியல்வாதி இருக்கிறாங்க, மற்றவங்களாம் நான் அரசியல்வாதியா நான் கவனிக்கல. நாஞ்சில் சம்பத்துன்னு நான் மதிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் இருக்காரு, செங்கோட்டையன் ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பாரம்பரியம் உள்ள 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட பாஜக விமர்சி, செங்கோட்டையன் எப்படி விமர்சிப்பார்? அவரே அமித்ஷா. நாஞ்சில் சம்பத் கூட பேச மாட்டேங்கிறாரு பாருங்க. எனக்கு ஒரு 500 கோடின்னு ஒரு பெரிய வர்த்தகத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கு இந்த படம். அந்த வர்த்தகத்தை காப்பாற்ற தயாரிப்பாளர் தரப்புக்கு 1300 தியேட்டர்ல இப்பயும் விஜய் படம் தான் அதிக தியேட்டர் புக் ஆயிருக்கு. 60% விஜய் படம், 40% சிவகார்த்தியின் மாதிரி படம். இவங்களுக்கு என்ன பயனா, பராசக்தி வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் கூட மாறிடுமோ, படம் நல்லா இருக்குமோங்கிற ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த ட்ரெய்லர் ஒரு இதை வியூஸ் எல்லாம் அதிகமாயிருச்சு. விஜய் படத்தோட சிவகார்த்தியின் படம் வியூஸ் ஆறதெல்லாம் இதுவரை நடந்ததே கிடையாது. அஜித் படம் சோ அந்த அளவுக்கு அஜித்துங்கிற ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தோட போட்டி போட்டு பல இடங்கள்ல விஜய் ஜெயிச்சிருக்காரு. சிவகார்த்தியனோட நம்ம தோத்துட்டோம்னா அவருக்கு அது பெரிய இது. சோ அந்த ஒரு வணிக பயமும் இருக்கு. அப்புறம் இவர் கரெக்டா சொன்னார் பாருங்க, பாஜக எதிர்ப்பாளர் நாங்க அப்படின்னாரு பாத்தீங்களா? இதை பதிவு செய்யணும். எப்பா நாங்க பாஜக திட்டுறோம்ப்பா, எலெக்ஷன் வருதுப்பா, பாஜக திட்டுறோம்னா தமிழ்நாட்டில் பாஜக திட்டினாதான் ஜெயிக்க முடியும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா விஜய்க்கு அந்த பிம்பம் இப்ப இல்ல. இந்த ஜனநாயகனை வச்சே ஓட்டிடுவாங்க பாருங்க. நான் பாஜக எதிர்ப்பாளர். அதிகமான ஜனநாயகம் தாவேகா திமுக பாஜகங்கிற முக்கோண அரசியலுக்குள்ள சிக்கி இருக்கா? ஆமா, கண்டிப்பா சிக்கியிருக்கு. ஆனா நண்பர் சொன்ன மாதிரி சதி கோட்பாடெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட, என்ன சொல்றது, ஆதாரமற்ற யூகங்கள் தான். உண்மையிலேயே பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் அதெல்லாம் எந்த எக்ஸஸும் கிடையாது. அவங்க ரொம்ப காலமா தாவேகாவை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அமித்ஷா உள்பட எல்லாரும் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆசையும் அதுதான் லாஜிக்கல். அப்படி சேர்ந்தாதான் ஓட்டு சிதறாம, இல்லைன்னா 2016 விஜயகாந்த் தலைமையில ஓட்டை பிரிச்சு ஆளுங்கட்சியை திருப்பி ஜெயிக்கிற வாய்ப்பு இந்த தடவை விஜய் கண்டிப்பா செய்வாரு. தனியா நின்னாருன்னா அவர் கொண்டு வர்றதுதான் இவங்களோட இன்னைக்கு வரைக்கும் நோக்கம். அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தாவேகாவை கொண்டு வந்துட்டா சிறுபான்மை மக்கள் வாக்குகள் எவ்வளவு பெர்சன்டேஜ் போகவே போகாது. இல்ல, சிறுபான்மை மக்கள் என்ன 5%, 4%? கிறிஸ்டியன்ஸ் தானே சொல்றீங்க? அதுவும் நான் நம்பல சதி கோட்பாடு. எல்லா கிறிஸ்டியன்ஸும் விஜய் ஜோசப் விஜய் அதனால ஓட்டு போட்டுருவாங்கன்னு சும்மா திமுக போடுறவங்க பிஜேபி கூட்டணி போயிட்டு அது விழாதே, அவங்க நோக்கம் நிறைவேற பரவாயில்ல. ஆனா 5% அதுதான் அது ரொம்ப நெக்லிஜிபிளான ஒரு ரொம்ப நெக்லிஜிபிள். இன்னும் அதுலயுமே நிறைய ஜாதிகள்லாம் இருக்கு. நீங்க மத ரீதியா போடுறத விட கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜாதி உணர்வும் அதிகம். தென் மாவட்டம் உங்களுக்கு தெரியும் அந்த ஜாதி. அதுல கேண்டிடேட்டை பொறுத்து ஹைலி காம்ப்ளிகேட்டட். அது ஓவர் சிம்பிளிபிகேஷன் நண்பர் சொல்றது. சோ அது அவங்களுக்கு லைஃப் ஆர் டெத் ப்ராப்ளம் இந்த தடவை அதிமுக பாஜகவுக்கு.
தோத்தாங்கன்னா கிட்டத்தட்ட வைப் அவுட் ஆயிடுவாங்க. விஜயை கொண்டு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த கணம் வரைக்கும் அவங்களோட மிரட்டலுக்கு பயப்படாமல் இருக்காருங்கிறது தான் இதுக்கு நிரூபிக்குது இந்த சம்பவம். அவரை வந்து கடைசியாக வந்து அந்த அஸ்திரத்தை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் எனக்கு இன்னும் நான் சரியாக படிக்கலைங்க, மத ரீதியான பிரச்சனைக்காக தான் இந்த படத்தை சென்சார் போர்டு அப்படின்னு எங்காவது வந்திருக்கா? தணிக்கை வாரிய வழக்கறிஞர் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மேல்முறையீட்டுக்கு போன போது ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல பெஞ்ச்ல வந்து ஏஎஸ்ஜி அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் என்ன பேசினார்னா, இதுல வந்து ராணுவ சிம்பல்கள் எம்பளம்ஸை பயன்படுத்தியிருக்காங்க, அதை பத்தி எங்களுக்கு விவரம் தெரியாம நாங்க ஓகே சொல்லிட்டோம், இதை நாங்க வந்து ஹையர் வழக்கறிஞர் சுந்தரேசன் தரப்பு வாதம் இதுதான், மத ரீதியா அது வந்து முதல்ல சொன்னது. இப்ப இன்னைக்கு மத்தியானம் அவங்க சொன்ன வாதம் வந்து ஏதோ ஒரு சில மிலிட்டரி ரீதியான அவங்களோட எம்பளம்ஸ் சிம்பிள்ஸை வந்து இவங்க சகட்டு மேனிக்கு பயன்படுத்தியிருக்காங்க, அதை வந்து அனுமதிக்கலாமா கூடாதான்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு திறமை பத்தல, அதாவது எக்ஸ்பர்டைஸ் இல்ல, அதுக்கு தான் மேல அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதத்தை பத்தி எதுவும் சொன்ன மாதிரி சொல்லல, இன்னைக்கு மத்தியான விசாரணையில. சோ அந்த படம் என்ன படம் இன்னைக்கு சொல்றது, நீங்க சொல்றது இன்றைக்கு உள்ளது. இன்னைக்கு இவங்க அப்பீல் போன போது ஏற்கனவே தணிக்கை தரப்பு வழக்கறிஞர் அதை சொல்லி இன்னும் அது என்ன, அதாவது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, லிஸ்ட் பண்ணீங்களா பழைய படங்கள் எல்லாம் இத்தனை கத்தியில மத்த அந்தந்த இஷ்யூ ஒரு முஸ்லீம் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது மாதிரி இதை பத்தி எந்த டாக்குமே வரல. இதெல்லாமே வெறும் யூகங்கள். அந்த படம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு வந்த சிக்கல் இல்ல, கிட்டத்தட்ட ரிலீஸுக்கு முன்னாடியே கூட அந்த பேச்செல்லாம் வந்தது. அது இதெல்லாம் எதிர்த்தவங்க, படத்தை பார்த்துட்டு பிறகு எதிர்த்தவங்க. அதிமுக போராட்டம் பண்ணாங்கன்னா படத்தை பார்த்துட்டு போராட்டம் பண்ணாங்க. சரி சரி. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் போராட்டம் பண்ணாங்கன்னா படத்தை பார்த்துட்டு போராட்டம் பண்ணாங்க. இவங்க வந்து போன மாசமே எல்லாம் ஓகே பண்ணி, அதாவது சர்டிபிகேட் கொடுக்கலையே ஒழிய கிளியர் பண்ணிட்டாங்க, கொடுத்துறோம்ட்டாங்க. அந்த நம்பிக்கையில தான் இவங்க டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. ரெண்டாவது, சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க வந்து முன்னாடியே டேட் சொல்றது தான் அந்த இண்டஸ்ட்ரியோட நாம்ஸ். இவங்க வந்து எப்படியும் வந்துடும், ஒரு 15 நாள் மிஞ்சி போனா மேபி கொஞ்சம் கட் பண்ண சொல்லுவாங்க, அவ்வளவுதான் ஒழிய நிறுத்தி வைப்பாங்கிறதெல்லாம் அன்பிரசிடென்டட். அதாவது ரொம்ப விஜய் மௌனம் கலைச்சிட்டாருன்னா ஒருவேளை இந்த கேள்விகளுக்கு நான் அதையும் சொல்ல விரும்புறேன். விஜய் வந்து அவங்க நண்பர் சொன்ன மாதிரி மிகுந்த பொறுப்புணர்வு மிகுந்த மனிதர். அவர்கிட்ட அரசியல் ரீதியாக நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், போதாமைகள் இருக்கலாம். பட் தன்னை நம்பி இவ்வளவு பேர், அவரோட பணம் சொந்த பணம் கிடையாது. இப்போ இது ப்ரொடியூசர் பெங்களூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி, 4 பேரும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ், அப்புறம் ஓடிடி, வெளிநாட்டு இதை நம்பி பல லட்சம் பேர் இருக்காங்க, வாழ்வாதாரமே இருக்கு. இது இன்னும் ஒரு மாசம் தள்ளி போச்சுன்னா, பிளஸ் ரெண்டாவது வந்து இன்னும் 400 கோடிங்கிறாங்க, 300 கோடிங்கிறாங்க, சரியா தெரியல இந்த படத்தோட பட்ஜெட். பெரும்பாலும் 90% பணத்தை வட்டிக்கு வாங்கி தான் பண்ணுவாங்க, சொந்த பணத்துல யாரும் தயாரிக்கிறது இல்ல. மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட அது 2 ரூபா வட்டி 3 ரூபா வட்டி 24 to 36% வாங்குறாங்க. அப்போ 300-400 கோடிக்கு வட்டி கணக்கு போட்டு பாருங்க. டெய்லியே பல 10 லட்சம் ரூபா வரும், மாசத்துக்கு பல கோடி ரூபா வட்டி நஷ்டம் வரும். 20 நாள் தள்ளி போனா அது தாங்க முடியாத இழப்பு வரும், வட்டி நஷ்டம் பிளஸ் நம்பகத்தன்மை போயிடும் அந்த ப்ரொடியூசருக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, அந்த தியேட்டர், அவங்க அத்தனை பேருக்குமே. அதனால அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதி. இன்னும் இவர் ஏதாவது பேசி இல்ல சார், ஊரே பேசுது இல்ல, இல்லைங்க, இவர் இன்னும் அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க, ஊடகங்கள்ல பேசுறாங்க. இவர் இன்னும் ஆக்ரோஷமா இதை பத்தி பேசி இதை தான் சாக்கா வச்சு அவங்க இன்னும் கோபம் அடைஞ்சு டெல்லியில அமித்ஷா வந்து, அமித்ஷா தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு, சந்தேகமே இல்லை. ஏன்னா இது வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழே சென்சார் போர்டு இருக்கு, அந்த அமைச்சர் வெறும் டம்மி. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்பவுமே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கு, ஹோம் மினிஸ்ட்ரி கீழே கிடையாது. இருந்தாலும் அந்த அம்மா வந்து அதுல எல்லாம் என்ன சொல்றது, அவங்க கண்ட்ரோல் இல்லை. இவர் தான் பின்னாடி இருந்து இயக்குறவர், சூத்திரதாரி அமித்ஷா. அவருக்கு வந்து உச்சகட்ட கோபத்தில் இருக்காரு. இவ்வளவு மாதங்கள் இவ்வளவு நாட்கள் இவரை மிரட்டியும் நெருக்கியும் இவர் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாரு. இந்த தடவை வந்து இவரை உண்டு இல்லைன்னு இந்த பயம் நமக்கே இவ்வளவு தூரம் யூகிக்க முடியும் போது விஜய்க்கு இருக்கும். ஏற்கனவே 10 வருஷம் முன்னாடி அனுபவிச்சவர். நான் அதையும் சொல்ல விரும்புறேன். 2010 நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் பார்த்திருப்போம். ஓகே, முதல்வர் வந்து விமர்சனம் பண்றாரு, இப்பதான் சிபிஐ, இடி, ஐடி மாதிரி சென்சார் போர்டையும் ஒரு புதிய ஆயுதமாக பாஜக பயன்படுத்துகிறது. ஆமா, அப்ப அவங்க பாஜக எதிர்ப்பு நிலையை தீவிரப்படுத்துறாங்க அப்படின்னா அதை வெளிப்படுத்துறாங்க, வார்த்தைகளால வெளிப்படுத்துறாங்க, செயல்களால வெளிப்படுத்துறாங்க. அப்ப அதையும் திரு விஜய் நிரூபிக்க வேண்டியதானே இருக்கு அரசியல். அதாவது அவர் அதான் சொல்றேன், இவங்களை வந்து இன்னும் பிரச்சனை தீவிரமாயிடக்கூடாது. எப்படியாவது அதாவது முள்ளு மேல வந்து இதை போட்டாச்சு, பட்டு துணியை ஜாக்கிரதையா எடுக்கணும், அப்புறம் சண்டை வச்சுக்கலாம். இல்ல சார், 500 கோடி விட்டுட்டு நான் வந்து வர்றேன், உச்சபட்ச வருமானத்தை விட்டு அவர் நம்பர் சொன்னார்ல, ஒரு பழைய ப்ரொடியூசர் ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டார், ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு, ரிலீஸ் ஆன அது வந்து இவரை நம்பி பல பேர் இருக்காங்க, ஃபைனான்சியர்ஸ் இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை இவர் ஏதோ அவசரப்பட்டு பேசி, இது என்னோட கஸ், அதனால இவர் அமைதியா இருக்காரு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்காரு. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அவர் பிஜேபியை தாக்கல, அதெல்லாம் வேற. இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பிஜேபியோட கூட கூட்டு வைக்கலாம். அந்த இவர் பவன் கல்யாண் ஆந்திராவில் பண்ணார். இந்த தடவை என்னோட கணிப்பு வந்து தனியா நின்று தன்னோட பலத்தை நிரூபிச்சுட்டு, உலகத்துக்கே நிரூபிச்சுட்டு 15% 10%, அதுக்கப்புறம் பார்கெனிங்க 2 பக்கமும் பேச போறாரு. அடுத்த 29 என்ன பண்ணுவாருன்னா, திமுக பேரம் பேசி, விஜயகாந்த் பின்னாடி அப்படி ஆயிட்டார்ல, மாறி பேரம் பேசி அதிக சீட்டு அதிக பணம் யார் தர்றாங்களோ அவங்க கிட்ட தான் நான் சேர்ந்துக்குவேன்,
தேர்தல் செலவுக்கு பணம் தருவாங்க அப்படிங்கிற அது மாதிரியே இவர் மாறிடலாம் வாய்ப்பு இருக்கு. நான் வந்து இவர் வந்து ஐடியாலஜிக்கலி பியூர்லாம் சொல்ல வரல. இந்த பசங்க விவரம் தெரியாம அவரோட தம்பிகள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், ஊழல் மிகுந்த ஒரு அரசியல் அமைச்சரவையில் பல ஆண்டுகள் இருந்தவர், எல்லா குற்றங்களும் அதிமுக மீதான அத்தனை ஊழல்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் இவரும் ஒரு விதத்தில் பொறுப்பானவர். அவரை தயங்காம சேர்த்து முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்காருன்னா விஜய்க்கு வந்து எந்த கொள்கையோ ஒரு என்ன சொல்றது நேர்மை குறித்து ஒரு என்ன தூய்மையான அரசியல் பற்றி ஒரு இல்லைங்கிறதுக்கு இதுவே நிரூபணம். ஸோ அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இப்போ வந்து இந்த படத்தை பற்றி தான் நம்மளோட விவாதம். இந்த படத்தை வந்து இவங்க நெருக்கடி கொடுக்கறதுக்கு காரணம் அரசியல், அதாவது ஒரு கூட்டணி கொண்டு வரதுக்கு. விஜய் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அதை எதிர்த்துட்டு இருக்கார், தனியாக நிற்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கார். ஏன் அமைதியாக இருக்காருன்னா இது வந்து இன்னும் அவசரப்பட்டு பேசி இன்னும் கொஞ்சம் புதுசாக ஏதாவது ஒரு கட்டு இன்னும் ஒரு 3 மாதம் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் கூட்டணிக்குள் வரமாட்டார். இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. ஆனா இப்படி வந்தாருன்னா இது இருந்தா ரொம்ப பேர் கெட்டு போயிடும். இதனாலதான் வந்தாருன்னா அவரோட தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெரிஞ்சிடும். இவ்வளவு நாள் வந்து தனியா நிக்கிறோம் நம்ம பலத்தை, நான் அவர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு பேசினவர் இப்போ வந்து இந்த ஒரு படத்துக்காக நீங்க சொன்ன மாதிரி ஒரு பணத்துக்காக வந்துட்டாருங்கிற ஒரு அவப்பெயர் வந்துடும். ஸோ அதனால இது வந்து அவங்க 2 பக்கமும் கடைசி கட்ட போராட்டம். பரவாயில்ல, நீ வந்து ஐ வில் டெஸ்ட்ராய் யூ 500 கோடியோ 300 கோடியோ. விஸ்வரூபம் படத்தப்ப கமலஹாசனுக்கு எவ்வளோ ஒரு என்ன சொல்றது ஜீவமரண போராட்டம், திவால் நிலைமை கிட்டத்தட்ட போயிட்டாரு. அந்த அளவுக்கு இல்லை விஜய்க்கு பர்சனலா இல்லை, ஆனா அவருக்கு கமிட்மெண்ட் இருக்கு. அந்த அவரை நம்பி இருக்கவங்களுக்கு கைவிடக்கூடாது. ஓகே, திரு சாமிநாதன், பாஜக இதற்கு பின்னால இருக்கு. பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் நெக்சஸ் 2 விதமா இதை அணுகப்படுது. பாஜக திட்டமிட்டே திரு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குது அதிமுக பாஜக கூட்டணிகளை கொண்டு வருவதற்காக. இன்னொன்று, திமுகவுக்கு போக வேண்டிய சிறுபான்மை வாக்குகளை விஜய் பக்கம் திருப்புவதற்கு ஒரு மறைமுக கூட்டணி பாஜக தாவேகா இடையே. எந்த கோணத்துல இது அணுகப்பட வேண்டியது? நிச்சயமா மறைமுக கூட்டணி இல்ல. விஜய் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத அவர் கொள்கைகளை எல்லாம் உள்வாங்கி அறிவிக்கல. அவர் பாஜக எதிர்ப்பு அப்படின்னும் திமுக எதிர்ப்பு அப்படின்னு தொடர்ந்து தன்னுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு செயல்பட்டு வர்றாரு. பட் அவரை வந்து பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியல. அந்த நேரத்துலதான் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா பல நெருக்கடிகள் கொடுக்கலாம், அதுல சினிமாவை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இதுல பாஜகவுக்கு 2 லாபம் இருக்கு சார். ஒருவேளை நெருக்கடிகளுக்கு பயந்து விஜய் அந்த பக்கம் போயிட்டாருன்னா அது பெரிய லாபம். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கணக்கீடு செய்யறோம், சிறுபான்மையினர் ஓட்டு பத்தி பேசுறோம், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சேர்ந்து தமிழ்நாட்டுல 12%. அதுலயும் அந்த யங்ஸ்டர்ஸ் கூட அவங்களுக்கு அரசியல் புரிதலோட பாஜக கூட போயிட்டாருன்னு பார்க்க மாட்டாங்க. விஜய் என்பது ஒரு சக்தி, அதனால ஓட்டு போடுவாங்க. அது ஒரு பெருவாரியான ஓட்டா கூட அது மாறலாம். அது வகையில கூட்டணிக்குள்ள போனாலும் பாஜகவுக்கு லாபம். அவர் கூட்டணிக்குள்ள போகாம விஜயும் பாஜகவும் எதிரிகள் என்கிற ஒரு தோற்றம் வந்தா கூட தமிழ்நாட்டுல 2019 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், இந்த 3 தேர்தல்களா வெற்றி தோல்வியை திமுக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதுக்கு, வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருப்பது பாஜக எதிர்ப்பு தான் காரணம். அப்ப பாஜக விஜய்க்கும் எதிரி, இனி திமுகவுக்கும் எதிரி. அப்ப 2 பேருக்கும் எதிரி என்கிற பொழுது பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறும். அதுவும் பாஜகவுக்கு லாபம். பாஜக தான் கணக்கு வைக்கிறாங்க. இதே நீங்க சிபிஐ என்கொயரி மூலமா நெருக்கடி கொடுத்தா தென்னிந்தியாவினுடைய முகமாகவே மாறிவிடுவார் விஜய். ஏன்னா இன்னைக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் அதனுடைய தாக்கம் இருக்கும். ஏன்னா சிபிஐ என்பது எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே ஒரு சினிமாவுக்குள்ள மோதுகிற பொழுது அது ஒரு பொருளாதார தாக்குதலாக மட்டும்தான் இருக்கும். விஜய்க்கு நெருக்கடி கொடுத்ததாகவும் இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நீங்க திமுக இன்னைக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க, தமிழக முதல்வர்களே ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை கூட குறிப்பிட்டீங்க. பராசக்தி படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைத்த பின்புதான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அதற்கு முன்பு திமுகவே வந்து பெரிய அளவுல வந்து சென்சார் போர்டுக்கு எதிராக பெரிய களமாடல. அதுதான். அப்ப இது வந்து ஒரு திரைப்படம். பாஜக எதிர்ப்புல திமுக சமரசம் இல்லாம இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல, கடுகளவு கூட சந்தேகம் இல்ல. பட் சிஎம் அவர்கள் இந்த கண்டனத்தை என்று சொல்வது கூட இன்னைக்கு பராசக்திக்கு வெளியாவதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட பின்பு, யூபிஐ சான்றிதழ் எல்லாம் வழங்கப்பட்ட பின்புதான் ரியாக்ட் பண்ணாங்க. அப்ப இது ஒரு திரைப்படம் என்று வருகிற பொழுது பல ஆயிரம் பேருடைய வாழ்க்கை சார்ந்து ஒரு பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் சார்ந்து அந்த பொறுப்பு விஜய்க்கு இருக்கு. அந்த வகையிலும் விஜய் இதுல மௌனமாக இருக்கிறார். பேசும் திரு ஜீவா, இதன் தாக்கம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். 21ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. உத்தரவு எப்படி வரப்போகுதுன்றது தெரியல. அதற்கப்புறம் விஜய் என்ன மாதிரி எதிர்வினை ஆற்ற போறாருங்கிறது தெரியல. ஆனா நடந்த நிகழ்வுகள் எல்லாமும் அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இல்லைங்க. இந்த அரசியல் என்பதே இப்படி பேசணுங்கிறதா. விஜய்க்கு வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு பிம்பமே இல்லாம இருக்கு. தொடர்ச்சியா அவர் வந்து பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறாருங்கிற விமர்சனம் இருக்கு. பாஜகவோட ஆளுதாங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை உடைக்க வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்கு. இல்ல உடைச்சிருவாங்களா? இதையெல்லாம் நம்பி மக்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் மாறுவாங்களான்லாம் தெரியாது. ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சென்சார் இந்த படத்துக்கு தடை செய்யற அளவுக்கு அப்படி என்னங்க புரட்சிகர விஷயங்கள் படத்துல இருக்கு. ஓஎம்ங்கிறத இவங்க ஏன் ஓம்ங்கிறாங்க? அது ஒண்ணுமே இல்லை. இந்த படங்கிறது ஆல்ரெடி வந்த ஒரு ஆந்திரா படம், சராசரியான கமர்ஷியல் படம், பாலையா படம். அது இதுல வந்து அதிகார வர்க்கத்துக்கு எதிராலாம் பாலையா, பவன் கல்யாண்லாம் பேசுனதே கிடையாது. அவங்களே அதிகார வர்க்கத்தோட ஆளு தான். அது டெல்லியா இருந்தாலும் சரி, மாநிலமா இருந்தாலும் சரி, அவங்க என்னைக்குமே அதிகார வர்க்கம், போலீஸ், ராணுவம், இந்த பியூரோக்ராட்டுக்கு சார்பான நபர்கள் தான். எல்லா நடிகர்களும் சொல்றேன்.
விஜயும் அப்படித்தான். அதனால இந்த படத்தை ரீமேக் பண்றது, அதுவும் விஜயெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். இதுவரையும் அவர் ஒரு அரசியல் படம் எடுத்தது கிடையாது. அவர் என்ன கிட்டத்தட்ட ஒரு 70 படம் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஒரு அரசியல் படம் நடிச்சது கிடையாது. என்னை கேட்டால் தனுஷ் கூட ஒரு பாலு மகேந்திரா மாதிரி ஒருத்தரோட படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஒரு தலித் கான்சியஸ் உள்ள லேண்ட் இஷ்யூவை பேசுகிற படங்கள் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்காரு. வெற்றிமாறன் படம் அந்த மாதிரி. இவர் நடித்தது அனைத்தும் மசாலா படம் தான். அவருக்கு பிடிச்ச டைரக்டரே பேரரசு, அவரே சொல்லியிருக்காரு திருப்பாச்சி சிவகாசி மாதிரி படம் எடுங்கன்னு இருக்காரு. அது எவ்வளோ பிற்போக்குத்தனமான ஒரு கமர்ஷியல் மசாலா படங்கள்னு தெரியும். விஜயோட ரேஞ்சு அவ்வளோதான். அவர் கற்பனையாக கூட கிளாசிக் மூவி பேச தெரியாது அவருக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சராசரியான ஒரு லோ லெவல் சினிமா ப்ரொஃபைல் உள்ள நடிகர் தான். ஜெயிக்கணும், கமர்ஷியலாக ஓடணும், அதுக்கு தான் அவர் தெலுங்கு படத்தை ப்ரிஃபர் பண்ணுறது. திட்டமிட்டு இது நடக்குதோ இல்ல இயல்பாக நடக்குதோ இதனுடைய விளைவுங்கிறது திரு விஜய்க்கு லாபமா மாற விஜய்க்கு லாபமா மாறணுங்கிறதா பிரச்சனை. இப்ப பராசக்தியோட தோத்துறக்கூடாதுங்கிற சினிமா ரீதியா அடி வாங்கிடக்கூடாது நினைக்கிறாரு கடைசி படம். அது வணிக ரீதியாகவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆமா, தனியா 21ஆம் தேதிக்கு அப்புறம் வந்தாலும் அது விஜய் ரசிகர்கள் பார்ப்பாங்கல்ல. பராசக்தியால அது வரை ஓஞ்சிரும். 10ஆம் தேதி வர படம் இன்னைக்கு 4 நாள் தானேங்க. இந்த பராசக்தி எவ்வளவு பெரிய ஹிட்டா இருந்தாலும் திங்கக்கிழமைக்கு அப்புறம் இருக்காது. பொங்கல் லீவுங்கனால இன்னும் ஒரு 10 நாள் ஓடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் திருப்பி எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க எந்த படத்தையும். ரமேஷ், 2 கணக்கு இருக்கு. ஒன்னு பராசக்திக்கு எதிரான வணிக ரீதியிலான கணக்கு, இன்னொன்னு சிறுபான்மை மக்களை குறிவச்ச அரசியல் கணக்கு. இதானா? கண்டிப்பாக பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஜீவா சார் ஒரு பத்திரிகையாளர் நினைச்சேன், நல்ல கதை ஆசிரியர்ன்றது இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிக அருமையாக அந்த நாட்ஸ் சொல்லுவாங்கல்ல படத்துல, அங்கங்க மேட்ச் பண்ணி ஒரு நாட் பண்ணி திரைக்கதை பண்ணுவாங்கன்னு, அந்த அளவுக்கு அருமையான ஒரு நாட் கொடுக்குறாரு. பேசுறதுனால இல்ல அதனால ஏன்னா இவங்க இப்படி வந்தாங்களாமா, நாங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோமா, அப்போதான் உனக்கு வாக்களிப்பாங்களாம், அப்போதான் நீ பாஜகவை எதிர்க்கிறன்னு காட்டுவாங்களாம், எல்லாம் இவங்களே போட்ட ஐடியாவாமா. நீங்க தான் டைரக்டாவே எதிர்க்கிறீங்களா? அப்படி இருக்குன்ற போது அப்ப நான் இப்படி கேட்கலாமா? அப்ப கள்ள கூட்டணி நீங்க திமுகவும் பாஜகவும் வச்சிருக்கு, அசால்ட்டா கிளியர் பண்ணி விட்டாங்க. சும்மா அப்படி சீனை போட்டு யூஏ வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, ரிவைசிங் கமிட்டி போட்டு இமிடியேட்டா கிளியர் பண்ணாங்கன்ற வரைக்கும் சரி, ஓகே ஃபைன். பராசக்தி அந்த பேசின அரசியலுக்கு தான் நான் வரேன். அந்த மாதிரியான விமர்சனம் விஜயோட இல்ல. ஒரு நிமிடம், விஜயோட எந்த அவரே சொல்றாரு இவ்வளவு கான்ட்ரோவர்சியான ஃபிலிம் பராசக்தியில கான்ட்ரோவர்சி இவ்வளவு இருக்கு. ஒரே நிமிடம் நீங்களே பேசுங்க. சென்சார் இதுவரை எதிர்த்த படங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அது அந்த காலத்துல எம்ஜிஆர் படத்துல இருந்து உதயசூரியன் வரக்கூடாதுல இருந்து எம்ஜிஆருக்கு நிறைய சென்சார் வந்தது. அண்ணா பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு திருவிகா பேரை பயன்படுத்தினாரு. இதெல்லாம் கொள்கை சார்ந்து அவங்க சந்திச்ச விமர்சனங்கள். இப்ப ஜனநாயகன் வரையும் இவருடைய முற்போக்கோ இடதுசாரி திராவிடம் சார்ந்து விஜய் எந்த எதிர்ப்பையும் சந்திக்கல. இவர் சந்திச்ச எல்லா படங்களையும் முஸ்லீமை எதிரியா காமிச்சதுனால வந்தக்கூடிய பிரச்சனைகள். வேற என்ன படம், அந்த புறாவை ஒரு படத்துல கொடுமைப்படுத்தினார், போய் எடப்பாடிட்ட போய் நின்னாரு. தலைவால டைம் டு லீடுன்னு போட்டது, இந்த மாதிரி பிரச்சனைகளை ஜெயலலிதாட்ட போய் நான் சரணடைஞ்சது. இதுல எங்க கொள்கை சார்ந்து இருக்கு, மொழி சார்ந்து இருக்கு, இனம் சார்ந்து இருக்கு, வர்க்கம் சார்ந்து இருக்கு? இவர் சொன்ன திராவிடம் தமிழ் தேசியம் இந்த 2 கொள்கைகளுக்காக ஒரு படமும் எடுத்ததுல அதனால அவர் எதிர்ப்பு சந்திச்சதுல எல்லாம் தனி மனித வணிக நலனை தவிர்த்து வேற எதற்காகவும் எதிர்ப்பு தெரிவிச்சது. அவர்கிட்டே பதில் இருக்கு. எதுவுமே இல்ல, ஒரு சாதாரண பொழுதுபோக்கு செய்யற படம், பொழுதுபோக்கு மட்டுமே கொள்கையா கொண்டு படம் எடுக்கிறவர், தன்னை நம்பி வர ப்ரொடியூசருக்கு 4 காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவர்கிட்ட ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்க, ஏன் இதை நிறுத்தி வச்சிருக்கீங்க, ஏன் அததான் சொல்ல வரோம். அப்போ இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இவர் சொல்றாருல, நீ எதிர்க்கிற மாதிரி எதிரு, நாங்க உன்னை இது பண்ற மாதிரி பண்றோம், அப்பதான் செட் ஆகும்னா அப்ப எதுக்கு சார் யூஎஸ் சான்றிதழ் கொடுக்கணும்? யூ கொடுத்துட்டு போயிடலாமே, இன்னும் பிரச்சனையே இல்லையே, இன்னும் எல்லா மக்களும் வருவாங்க, இன்னும் நல்லா கலெக்ஷன் எடுக்கும், அதெல்லாம் உள்ள கூர்ந்து பார்க்க மாட்டாங்க. எதுக்குற மாதிரி எதுக்கு யூ கொடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு போகல. ஒரே நிமிஷம் நான் வந்து நீங்க சொன்ன சர்டிபிகேட்டுக்காக சொல்றேன். திரு ரஜினி கூலி படத்துல நடிக்கிறாரு. அவரு மத்திய அரசோடும் நெருக்கமா இருக்கிறார், பாஜக தலைவர்களோடும் நெருக்கமா இருக்கிறார், பிரதமரோடும் நெருக்கமா இருக்கிறார். அவங்க அதுக்கு ஏ சர்டிபிகேட் தானே கொடுத்தாங்க. சார் இல்ல சார், அதான் சொல்ல வரேன். இவங்க தான் சார் சொல்றாங்க நாங்க பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம்னா அப்ப யூ கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாமே. ரஜினிக்கு அது ரஜினிக்கு பிரச்சனை என்னன்றது நமக்கு தெரியாது, அது தனியா வச்சுப்போம். இப்ப நீங்க சொன்னார் இல்லையா, வணிக ரீதியாக நீங்களும் கேட்டீங்களா பயப்படுவோன்ட்டு. ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன். யூகேல 90 lakhs, யூஎஸ்ல 40 lakhs, ஆஸ்திரேலியால 18 lakhs, யூரோப்ல 30 lakhs, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு 31 lakhs, டோட்டல் 2.9 crores ப்ரீ சேல்ஸ் டிக்கெட். இது பராசக்திக்கு. ஓகேவா? இப்போ அப்படியே ஜனநாயகனுக்கு வரேன். யூகேல 4.72 crores, யூஎஸ்ஏல 7 crores, கனடால 2.5 crores, மலேசியால 7.16 crores, ஆஸ்திரேலியால 2.69 crores, யூரோப்ல 7 crores, கல்ஃப்ல 4.25 crores, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்ல 2.37 crores, டோட்டல் 4.4 மில்லியன். அதாவது 40 கோடி, 39 கோடியே 76 லட்சம், 2 கோடி ஆல் ஓவர் வேர்ல்டு ப்ரீ சேல்ஸ். இது வெறும் ப்ரீ சேல். படம் ரிலீஸ் ஆகுதா ஆகலையானே தெரியல.
இங்கயாவது கிளியர் பண்ணிட்டாங்க 10th ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க நம்பர் சொல்றீங்களா இல்ல வேல்யூ சொல்றீங்களா? வேல்யூ ஆஃப் த டிக்கெட் விற்பனை சேல்ஸ் மூலமா அட்வான்ஸ் கிடைச்ச புக்கிங் வருமானம். 40 கோடி. அப்படியே இதுக்கு வரேன், தமிழ்நாடு வந்தீங்கன்னா 3 கோடியே 94 லட்சம், 2 கோடியே 47 லட்சம் கேரளால, கர்நாடகால 6 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 31 லட்சம், ஓவர்சீ மொத்தமா கேட்டீங்கன்னா 49 கோடியே 31 லட்சம். தமிழ்நாட்டுல இத்தனைக்கும் சின்ன சின்ன தியேட்டர்கள், மொத்த தியேட்டர் கூட இல்ல, ஒரு 100-150 தியேட்டர் தான். அடுத்த 4 நாளைக்கு இந்த அளவுக்கு புக்கிங். நாங்க இவர் சொல்றாரு சிவகார்த்திகேயனை பார்த்து தோத்து விடுவாரோ என்று, பயந்து விடுவாரோ என்று. இத பார்த்துட்டு 2 கோடி சேல்ஸ் எங்க இருக்குது, 2 கோடி சேல்ஸ் எங்க இருக்குது, 48 கோடி 40 கோடி சேல்ஸ் எங்க இருக்கு? 20% டிஃபரன்ஸ், 20 மடங்கு ஜாஸ்தி இருக்காங்க சார். வணிக லெவல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. வணிக ரீதியிலான உங்களோட பட்ஜெட், வணிக ரீதியிலான அச்சம் இல்லனா அரசியல் புரியுதுங்களா? அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அப்போ இருங்க, ரெண்டாவது இது ஒரு வணிக ரீதியாக. ரெண்டாவது இது ஃபெஸ்டிவல் பிலிம். மக்கள், நீங்க சொன்னீங்க தெரியுமா 3000 ரூபாய் கொடுத்துட்டு அப்படின்ட்டு, மக்கள் சந்தோஷமாக குடும்பத்தோட வந்து அலையலையா, அது கடைசி படம் முதல் படம்லாம் சார். கில்லி 20 வருஷம் கழிச்சு ரீ ரிலீஸ் சார், 40 கோடி பிசினஸ் பண்ணிச்சு. ரீ ரிலீஸ் கலெக்ஷன் எடுத்தது. புரியுதா? அப்போ நீங்க மக்களை குறை சொல்றீங்க, அது வேற. வாக்களிக்கிற மக்களுக்கு நீங்க அததான் சொல்ல வரேன். இது என்டர்டெயின்மென்ட். மக்கள் சந்தோஷமாக ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல கொள்கை அடிப்படையிலான திரைப்படங்களா விஜய் திரைப்படங்கள் கேட்டாங்க. சரி பேசலாம். இப்ப அத பத்தியே பேச. இன்னும் 2 விருந்தினர்கள் இருக்காங்க, அடுத்த சுற்றுக்கு நான் போறேன். ஒரே ஒரு வார்த்தையில, இது வந்து ஃபெஸ்டிவல் பிலிம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்துச்சுன்னா மக்கள் பொங்கல் அன்னைக்கு சந்தோஷமா பொங்கல் சாப்பிட்டு குடும்பம் இந்த படத்தை பார்க்க தான் போவான். அதனால எந்த வணிக ரீதியான அதிகமான சார் என்ன பொலிட்டிக்கல் இம்பாக்ட் சார் இந்த சர்ச்சைகளுக்கு பின்னால இருக்கக்கூடியது? இன்னும் பெருசா இருக்காது, இன்னொரு 20 நாள்ல இது முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை. பட் ஆனா வந்து விஜய் யாருக்காவது ஒருத்தருக்கு லாபம் ஒருத்தருக்கு நஷ்டம்னு ஒண்ணு முடியும் இல்ல. விஜய்க்கு கொஞ்சம் நஷ்டம். அதாவது ஆமா, அவர் மௌனமா இருக்கிறது வந்து ஒரு காஸ்ட். எல்லாரும் இப்ப கேட்க பொலிட்டிக்கல் லாஸா பண லாஸா? பொலிட்டிக்கல் லாஸ், பண லாஸ் அவருக்கு தனிப்பட்ட முறையில் இல்ல, அவரை நம்பி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா பண லாஸ் தான். பட் அதை பிரதானமா வச்சுக்கிட்டு அரசு இதை பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருக்கிறாருங்கிற ஒரு கேள்வி எழுது. அதை தவிர்க்க முடியாது. பட் அவரோட ரசிகர்கள் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. கரூர்ல அவ்வளவு பெரிய இறப்புகள் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இறந்தவங்க வீட்டு குடும்பத்தினரே வந்து இவரை பார்த்து அது உங்க தப்பு இல்லைங்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு போறதுனால இதெல்லாம் இன்னும் ஒரு மாசத்துல இதெல்லாம் மறக்கப்பட்டு விடும். ஸ்டாமினா டீ கப் மாதிரி தான். நம்ம தான் இவ்வளவு தூரம் பேசுறோம். பட் அந்த இதை நம்பி இந்த படம் இந்த டைம்ல ரிலீஸ் ஆகலைன்னா ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை ஆயிரும். அது வந்து அந்த பொறுப்புணர்வு அவருக்கு இருக்கு. ஆனா இப்ப பேசி இருந்தாருன்னா பொலிட்டிக்கல் கெயின் அப்போ விஜய்க்கு அதுவும் என்ன, அதாவது அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பிஜேபி நேரடியாக எதுக்க வேண்டியிருக்கும். இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக திமுக அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் பிரதான எதிரி, அதனால இதை சொல்றோன்றாரு. மேபி எதிர்கால கணக்குகளுக்காக பிஜேபி அவர் ரொம்ப தாக்காம இருக்கலாம் அடுத்த தேர்தலுக்கு. இந்த நான் சொல்றது என்னோட கணிப்பே வந்து அவர் இந்த தேர்தல் வந்து அவருக்கு முக்கியம் இல்லை. ஆமா, சிஎம் கேண்டிடேட் சும்மா அதெல்லாம் சொல்றது நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். 29 அல்லது 31 அந்த தேர்தலை நோக்கி தான் அவரோட கை நகர்த்திட்டு இருக்காரு. அதனால வந்து வெரி லாங் டேர்ம் பிளானிங். திரு சாமிநாதன், திமுக தான் காரணம்னு ஒரு சாரார் பேசுறாங்க, ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனது, அதனாலயும் அமைதியா இருக்காரோ திரு விஜய்? இல்ல, நிச்சயமா இதுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. நீங்க என்ன பராசக்தியே வந்து பல கட்டிங் வாங்கியிருக்கு. இப்ப ரொம்ப முக்கியமா பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசின மிக முக்கியமான விஷயங்களே இந்த படத்துல இருந்து இப்ப தூக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ்நாட்டை யார் ஆண்டாலும் சரி, நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் நீக்கப்பட்டா அப்ப நான் தான் ஆண்டேன்னு அர்த்தம் அப்படிங்கிற தொழில அண்ணா அவர்களுடைய வசனங்கள் கூட அதுல போயிருக்கு. சோ இது 2 தரப்புமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல திமுக எந்த விதத்திலும் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் இதுல லாபம் யாருக்குன்னு பார்த்தா முழுக்க பாஜகவுக்கு தான் லாபம். விஜய் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்தார்னா நிச்சயமா அது வந்து திமுகவுக்கு செல்லக்கூடிய ஓட்டுகள்ல கடுமையான அளவுக்கு விஜய் நோக்கி திரும்பும். அது ஒரு லாபம். ஒருவேளை விஜய் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயந்து, ஒருவேளை இந்த அச்சுறுத்தல்களாக அது உண்மையிலே இருந்து பயந்தா, ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ள போனா அது பெரிய லாபம். எது எப்படியாக இருந்தாலும் இந்த விவகாரத்துல பாஜகவுக்கு லாபம் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன். கூட்டணிக்கு போனாதானே லாபம் விஜய். ஆமா, கூட்டணிக்கு போகாவிட்டாலும் விஜய் ரசிகர்கள் மத்தியில இப்ப நம்ம எல்லாம் பேசுறாங்கல்ல, சென்சாருக்கு காரணம் வந்து பாஜக கண்ட்ரோல்ல தான், மத்திய அரசோட கண்ட்ரோல்ல தான் சென்சார் இருக்குன்னு இன்னைக்கு முதல்வர் அவர்களே சொல்லிட்டாரு. அப்ப இது மக்கள் மத்தியில பேசு பொருளாகிறப்ப விஜயை நசுக்கிறது பாஜகன்னு ஒரு பேசு பொருளாகும்ல. அப்ப அந்த விதத்துல விஜய்க்கு பாஜகவை எதிர்த்தாலும் லாபம், பாஜகவுக்கு தான் லாபம். விஜய் எதிர்த்தாலும் அவர்களுக்கு லாபம். விஜய் அவர்களுக்கு ஒருவேளை வந்து கூட்டணிக்குள்ள சென்றாலும் பெரிய லாபமா இருக்கும். அதனால இந்த நகர்வுல எது நடந்தாலுமே அது பாஜகவுக்கு தான் லாபம், விஜய்க்கு எந்த லாபமும் இல்ல. ஒருவேளை விஜய் பேசுவார், பாஜக விமர்சிப்பார், சென்சார் சான்றிதழ் வாங்கிய பிறகு பேசுவார். பாஜகவை அவர் விமர்சிக்க வேண்டும், விமர்சிப்பார் என்று நினைக்கிறேன். இப்பதான் இந்த தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வரை இப்படிதான் சொல்றாங்க.
ஆனா அவர் பாஜகவை எதிர்க்கிறாரு நம்ம எல்லாரும் நம்பணும். இதுதான் கான்செப்ட். உயிரை கொடுத்து எதிர்க்கிற இடதுசாரிகள் திராவிட கட்சிகள் வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்கு. ஆனா விஜய் போன்றவர்கள் எதிர்க்கவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. இருந்தாலும் அவர் பாஜக அவரை பழிவாங்குது. ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து, எந்த நடிகை கல்யாணம் பண்ணாலும் தனியா பிளைட் வசதி கொடுத்து, எந்த பிரச்சனையும் இல்லாம கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்கிற இந்த விஜய்க்கு வந்து பாஜக எதிரின்னு எல்லாரும் நம்பணும். தொடர்ச்சியா அந்த திட்டங்களை விமர்சிக்கிற திராவிட கட்சிகள், மாநில கட்சிகளை வந்து இவங்க கள்ள கூட்டணின்னு சொல்லுவாங்க. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நேரோட பேசுகிறேன். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவர்